வணக்கம் தலைவா. ஸோ ரொம்ப வருஷம் ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது வெப் டெவலப்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்ச் பண்ணிட்டு கீழே லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சில யூடியூப்லேயே சில அஃபீஷியலாக சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க, அதுவும் தமிழ்லேயே சொல்லித்தர பெஸ்ட்டான சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் மேக்ஸ் கிளவர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எரர் மேக்ஸ் கிளவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோடிங் பேஸ்டு ஒரு யூடியூப் சேனல். ஸோ நிறைய கோடிங் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொல்லி தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட பிகினர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டார்டிங் லெவலில் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலில் அந்த மாதிரி சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது சேனல் பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோர் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸும் இன்க்ளூடு. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, அதான் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் 2.0 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனல் கன்ஃபார்ம் வரும். ஸோ அந்த யூடியூப் சேனலில் எதை பற்றி அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராஜெக்டாக பண்ணி நிறைய வீடியோ போடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட பேசிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வெப்சைட்டோட பேசிக்னா ஒன்றும் இல்லை, வெப் ஹோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடும். ஸோ வெப் ஹோஸ்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் வீடியோவை க்ரியேட் பண்ணி அதை எப்படி பார்த்தோம்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெப்சைடு. ஸோ ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு பேர் தான் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா சர்வர். ஸோ உங்களுக்கு சர்வருக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு வெப்சைட் எங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிற நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா சர்வர் அல்லது ஸோ நிறையா இது சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸோ நீங்கள் ஒரு அதோட தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் Amazon, Flipkart இந்த மாதிரி வெப்சைட்டோ இல்லை ஆப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த UAE இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஆப் மேலே வர அனிமேஷன்ஸ், அந்த டெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். அண்ட் பேக் எண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ வந்து அந்த நீங்கள் ஒரு டேட்டாலாம் அதில் என்டர் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அதாவது கண்ணுக்கே தெரியாது, பட் ஆனால் பேக் சைடு தான் இருக்கும். அதுக்குனால அதுக்கு பேர் வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ஒரு லாகின் ஃபார்ம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாகின் டீட்டெயில்ஸில் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் போகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML. ஸோ HTML கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அவசியம், கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா HTML அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ அந்த ரா மெட்டீரியல் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா HTML. அதாவது நம்ம பாடி அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா பாடியில் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எலும்பு இந்த இதெல்லாம், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் HTML கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSS அப்படிங்கிறது ஒன்று படிக்கணும், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CSS படித்தனால என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ HTML நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HTMLங்கிறது நம்ம பாடியில் உள்ள போன்ஸ் மாதிரி. ஸோ அந்த போன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தோல் ஒட்டி அதுக்கு மேலே பார்த்தா கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படியோ, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா CSS பண்ணும். ஸோ உங்கள் வெப்சைட்டை அழகாக்கி கொடுக்குறதுக்கு அண்ட் CSS பண்ணி தரும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பட்டன்ஸில் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த பட்டன்ஸில் என்ன இந்த பட்டன் அமுத்தினா இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பட்டன்ஸை ஃபங்க்ஷனலாக ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். அண்ட் இதோட நிறைய இது நீங்கள் அடிஷ்னலாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ஆர் டெய்ல்வின் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அண்ட் டெய்ல்வின் CSS அப்படிங்கிறத நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் நாலேஜாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்ல்விண்டோ இல்லை பூட்ஸ்ட்ராப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் நம்ம டெய்ல்விண்டோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா
பார்க்க அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ஸோ அது வந்து கூட வந்து செகண்டரின்னு வச்சுக்கலாம். பிரைமரி எதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்பது ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கிறது மெயினான கான்செப்ட் எவ்ரி வெப் டெவலப்பர் ஷுட் நோ. ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வெப்சைட்டை மொபைல் வியூவில் எப்படி பார்க்குறீங்க, லேப்டாப் அல்லது டிவி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து அதாவது சப்போர்ட் மீன்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகணும் அந்த டிவைசஸ்க்கெல்லாம். அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது. ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பூட் ஸ்ட்ராப்போட லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பூட் ஸ்ட்ராப்பு, இந்த HTML சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்று வச்சுக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆங்குலர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று கற்று வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் கற்றுக்கிறனால பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் மட்டுமா அந்த ஃபீல்டுக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னு கேட்குறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு மொபைல் அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ்ல நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராரு, ஸோ கேட்குறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு UAE வேணும், இந்த இடத்துல இப்படி அமுத்துனா பட்டன், இந்த இடத்துல இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரு, ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட்டுக்கு ஒரு மேப் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் கத்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்க்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்பேஜுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இதை க்ரியேட் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலே போதும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். இவ்வளோ பேசிட்டா நீ என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் பார்த்து ஃபஸ்ட்டு HTML தெரியும், அப்புறம் CSS தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் 5.0 அதாவது கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அதையும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்கமிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸும் கற்றுக்க போகிறேன். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் நான் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கற்றுக்காமல் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட நிறைய டுட்டோரியல் பார்த்து ரியாக்ட் ஜேஎஸை பற்றி நான் இந்த சேனலில் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.